வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கிறதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ என்ன பணத்தை எப்படி ஈர்ப்பது, என்ன மெத்தட்ஸ், என்ன மந்திரங்கள்ங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கண்டிப்பாக பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ஒரு சிறப்பான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணம் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ உங்களுக்கு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையில் சின்ன சின்ன ஒரு விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 12 இருக்கும்போது, அதுவும் ஆட்சியோடு இருக்கும்பொழுது பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், அதுக்கான முயற்சிகள், இரவு பகலாக உட்காந்து அதை பற்றி திங்கிங் பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் நீச்சமாக இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி சொத்துக்கள் விற்பனை ஆகும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஒரு டீல் ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா விசாரித்து டீல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இப்போது உங்களுக்கு 12 இருக்கும்போது, அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் நமக்கு விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது வேலையில் கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒன்று வேலையில் வரும், இல்லைன்னா உடல் ரீதியான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கால் வலி, கால் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஏதாவது சின்னதாக இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்பொழுது, அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு 7, 8, 9 கணவன் மனைவிக்குள்ள பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கால் வலியான விஷயங்கள், அப்பாவுக்கு உங்களுக்கு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது, நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களால் கொஞ்சம் மன கஷ்டங்கள், காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, ஒரு செக் இஷ்யூ பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு யாருக்காவது ஷூரிட்டி போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தர்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் நல்ல பிரயத்தனப்பட்டு பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடகலகனமாக சந்திரன் தசாபுக்தி தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக சந்திர தசாபுக்தி அந்தரங்கள் நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக ராகு தசாபுக்தி. ராகு 8ல் இருக்கும்போது அந்நிய மதத்தினர், அந்நிய நாட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலக்கணமாக குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இல்லாத வேலை கிடைக்கும், அதே நேரத்தில் உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கால் வலி, கால் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒன்றுனா கூட உடனடியாக போய் நம்ம டாக்டரை பார்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கடகலக்கணமானது சனி தசாபதி 7 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு பிரச்சனைகளோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 9ஆம் தேதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய பணம் பெரிய முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கான ட்ராவல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் அதாவது கடகலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 3 12ஆம் அதிபதியாக ஒரு 12ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு டாக்குமெண்டேஷன் சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடக லக்னமாகிறது கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசுவோம், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவோம். பேசுகிறதுனால ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு நீச்சமாக இருக்கிறார் 3ல். பக்கத்து வீட்டுக்காரர் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களால் நமக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி வேலை விஷயங்களையோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி நைட்டு தூங்காமல் இருக்கும், ஸ்ட்ரெயின் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து குரு போகிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திர சாரம் சூரியன் போகிறதே சனியில் போகிறதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான புதன் 11லே இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் இருக்கும். இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கலகங்கள் வர்றதுனால் மனக்கசப்புகள் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 11ல் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர் பதவி உயர்வுகள் திடீர் ஒரு புதுசாக வேலை கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுக்கணும். அப்போது கொஞ்சம் காலகட்டங்களில் அது ஒரு பெரிய மனக்கசப்பில் ஏற்படும். போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டோம் ஐயோ தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதோடு பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக சூரியன் தசாபக்தி சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தந்தை மகன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் கணவன் மனைவிக்கினாலே கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாவது சந்திர தேசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி நல்ல பிரயாணங்கள் முன்னால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லாபங்கள் பெரிய ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சிம்ம லக்னமாவது செவ்வாய் தேசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி இப்போ 11ல் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான பூமி மனை சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபதினா ராகு 7 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு காரசாரமான விஷயங்களை போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் ஈகோ பார்க்காம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாவது குரு தேசாபத்தினர் குரு வந்து 5 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் நம்ம ஒரு மனக்கசப்புகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபத்தியந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட அவங்கவுங்க குடும்பத்தை வந்து தாழ்த்தி பேசுனால ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கின கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் தேதி 11லும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக கொஞ்சம் காசு வரும். கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சிம்ம லக்னமாக வந்து கேது தேசாபதம். கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவீங்க, கொஞ்சம் அமைதியாக போய் எங்கன்னா உட்காந்துடலாமா, எல்லாம் எதுவுமே வானாண்டா போடா நான் இங்கே போய் உட்காந்துக்கிறேங்க ஃபீல்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விநாயகரை வழிபாடு பண்ணுறதால் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் நல்லா கிடைக்குங்க. ஸோ சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தேசாபத்தி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி 2இல் நீச்சம் கலகங்களால் நமது மனக்கசப்புகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான யார் என்ன சொன்னாலும் அதை வந்து மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப ரொம்ப யோசிச்சு பேசுங்க, ஓகேங்களா. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து இப்போ 10இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது தந்தையால் ஒரு மனக்கசப்புகள், வெளிநாட்டில் ரொம்ப தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஆனால் லாபங்கள், பணம் மற்றும் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வரும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 10இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு செக் இஷ்யூ பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு மனை விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 4, 7ஆம் அதிபதியான குரு 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து தாயோடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 7இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி, அதுவும் குலதெய்வத்தை இப்போ வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சமாக கொஞ்சம் வந்து நமக்கு மன கஷ்டங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களோ இல்லை வெளிநாட்டில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலான விஷயம், புதிய ஒரு லாபங்களும், பெரிய ஒரு லாபத்தை நோக்கி உங்களோட பிளான்லாம் போடுவீங்க, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ தசாபக்தி பலங்கள். கன்னி லக்னமாக வந்து சூரியன் தேசாபதி, சூரியன் 12ஆம் அதிபதி 11இல் இருந்து நல்ல லாபங்கள், மறைமுகமான லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சந்திர தேசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் கொடுத்தோம். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள், காசோலை, செக்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாபதி, ராகு 6இல் இருக்கும். சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அடிதடிகள், கொஞ்சம் கை கலப்பெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து ஒரு இறப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு போகும்போது கை கலப்புகள் அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. தொழில் நடக்கிற ஏரியாலையும் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை செய்யும் இடங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து 4, 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11இல் உச்சமாக இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சம்பந்தமான விஷயங்களும், மனக்கசப்புகளும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசாபதி, சனி வந்து 5, 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபதி இருந்தாலும் புதன் வந்து 10இல் ஆட்சி பலத்தோடும் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கன்னி லக்னமாக இருந்து கேது தேசாபதினா கேது 12இல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கொஞ்சம் தூங்காமல் என்ன பண்ணுறது ஏது பண்ண குழம்புவீங்க. அமைதியாக ஒரு விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்குங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் வந்து 2, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக உங்களது ராசியிலே இருக்கும்போது ஒன்று ஃபண்டு சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களாக நமக்கு ஒரு மன உளைச்சல், மன காயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு பிரார்த்தனை அதுவும் கரெக்டாக ஒரே டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு
மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4% 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ணி இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திச்சிப்பார், ஒரு 4:30 எழுந்திச்சிப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான பலங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.